நீங்க பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கிறப்போ சடனா அதிகமா ஸ்வெட் ஆகுதா, உங்க கையெல்லாம் நடுங்குதா, பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அப்போ இதெல்லாம் பேனிக் அட்டாக்கோட சிம்டமா இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்றன்றத ஒரு 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீத்திங். நீங்க உங்களுடைய பிரீத்தை ரொம்ப ஸ்லோவாவும் டீப்பாவும் 4 செகண்ட்ஸ்க்கு இன்ஹேலும் 6 செகண்ட்ஸ்க்கு நீங்க எக்ஸேலும் பண்றப்போ உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன் கிரவுண்ட் டெக்னிக். 5 விஷயத்த பாருங்க, 4 விஷயத்த ஃபீல் பண்ணுங்க, 3 விஷயத்த கேளுங்க, 2 விஷயத்த ஸ்மெல் பண்ணுங்க, ஒரு விஷயத்த டேஸ்ட் பண்ணுங்க. தேர்ட் ஒன் சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டெப் அவுட் ஆயிக்கோங்க, இல்ல கூலான வாட்டரால உங்க ஃபேஸை வந்து ஸ்பிளாஷ் பண்ணிக்கோங்க, இல்ல நீங்க இருக்கிற இடத்த விட்டு குவைட்டான ஒரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஃபோர்த் ஒன் கேரி யுவர் கம்ஃபர்ட் ஆப்ஜெக்ட். ஸ்டோன், பிரேஸ்லெட்ஸ், இல்ல ஸ்குவீஸ் பால், இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற திங்ஸ் எல்லாம் நீங்க கேரி பண்ணிக்கிறது மூலியமா சடனா உங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் ஃபீல் ஆச்சு அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்றதுனால அந்த சிச்சுவேஷனை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் யூஸ் கோல்டு சென்சேஷன். நீங்க ஒரு ஐஸ் கியூப்ஸ் ஹோல்ட் பண்றதுனாலயோ கோல்டான வாட்டர் குடிக்கிறதுனாலயோ அந்த கோல்ட் உங்க மைண்டை ரீஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணும். இது மூலியமா அந்த சிச்சுவேஷன் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சடனா நீங்க பேனிக் அட்டாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.